ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உலக சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டு வரேன். ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து செய்கிற செட்டப் எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டு வரேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் சம்மந்தப்பட்ட முழு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து வெப்சைட் ஒரு பிளாக் இலவசமாக கிரியேட் பண்ணி அதன் மூலம் நீங்கள் வந்து பணம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இன்றைக்கு அதில் வந்து ஃபீட்பர்னர் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் எப்படி செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா மறக்காம தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து ஃபீட்பர்னர் என்னென்னா அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கொள்வோம். ஃபீட்பர்னர் என்னன்னு வந்து நீங்கள் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி வந்து வெப்சைட்லேயும் வந்து நாங்கள் வந்து ஒரு பட்டன் மாதிரி கொண்டு வைக்கலாம். அந்த பட்டன் இல்லை, அதில் வந்து இமெயில் வந்து அவை டைப் பண்ணி விட்டால் நாங்கள் ஒவ்வொரு போஸ்ட் போடுவோம். அதற்கு வந்து மெயிலில் வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அதை வந்து செய்கிறதுக்கு தான் இந்த ஃபீட்பர்னர் மூலம் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூகுளுக்கு போங்க. கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபீட்பர்னர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதலாவது வரும் ஃபீட்பர்னர் டேஷ்போர்ட் கூகுள் அப்படின்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸில் வந்து என்னென்ன வெப்சைட் வச்சுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டில் வந்து இதில் வந்து ஷோ ஆகி கொண்டு இருக்கும். இல்லை உங்களோட வெப்சைட் இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்குது தானே, இதில் வந்து உங்களோட லிங்கை போட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சு கொள்ளலாம். அது என்ன மாதிரி அப்படின்னு காட்டித்தரம் பாருங்க. முதல்ல வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களோட வெப்சைட் URL வந்து போகணும். நாங்கள் URL வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த மை ஃபீட்பர்னரில் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை நெக்ஸ்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது அட்டோம்லேயே வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதிலே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபீட் டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்குன்ற டைட்டிலே இருக்கும். அதை நான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்கள் மாற்ற பண்ணால் மாற்றிக்கொள்ளுங்க. இங்கெல்லாம் ஃபீட் அட்ரஸ் இருக்குது. எல்லாம் ஓகே அப்படி சரி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபீட்பர்னர் லைவுக்கு வந்துட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்றுமே மாற்ற தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழ் டெக், அதாவது இந்த தமிழ் டெக் என்ற பிளாகுக்கு வந்து நான் வந்து ஃபீட்பர்னர் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு போஸ்ட் நீங்கள் ஒரே இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் வந்து மேலே பாருங்க, இந்த அடையாளம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போட்டு அவ்வளோ போஸ்ட்டும் வந்து இதில் ஷோ ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, அந்த வெப்சைட்டில் போட்டு அவ்வளோ போஸ்ட்டும் வந்து இதில் ஒன்று வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். எல்லா போஸ்ட்டையும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு யூடியூப் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்போ அவருக்கு நாங்கள் வீடியோ போடைக்கு எப்படி அவருக்கு ஒரு நாள் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் பண்ணல போகுது, நோட்டிஃபிகேஷன் போகுது. அதே போல் எங்களோட ப்ளாகரில் வந்து அவர் வந்து எங்கள்கிட்ட இமெயிலை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாருன்னா நாங்கள் ஒவ்வொரு போஸ்ட் போடைக்கும் அவருக்கு இமெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அது எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களோட இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்னு கேட்கும். நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும். இதில் ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டுது. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கோட் ஒன்று தராங்க. இந்த கோட்டை நீங்கள் எங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து கோட்டை வந்து காப்பி பண்ணுங்க. இதில் முன்னுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கடைசியில் திருப்பி ஃப்ரம்மில் வந்து முடியும். விளத்தை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இதை கொண்டு போய் நீங்கள் உங்களோட ப்ளோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லே அவுட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இந்த லே அவுட்லாம் செட்டிங்லாம் செய்கிறது. இப்போ உங்களுக்கு சைடில் வர இதெல்லாம் வந்து நீங்கள் லே அவுட்லாம் போட வேண்டிய சாமான்கள். இதில் பார்த்தீங்கன்னா லே அவுட்டில் கீழே ரோல் பண்ணிட்டு போங்க. இதில் வந்து கஜெட் இருக்குது, நிறைய கஜெட். இதில் ஒரு கஜெட்லாம் நீங்கள் வந்து போட வேண்டி இருக்கும். ஓகே, நான் இப்போ இதில் வந்து நான் கீழே வந்து லேபிள்ஸுக்கு கீழே வந்து போடலாம், இல்லை லேபிள்ஸுக்கு மேலேயும் போடலாம். நான் லேபிள்ஸுக்கு கீழே வந்து நான் போடுறேன். அப்போ அந்த கீழே கஜெட்டில் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த அட் கஜெட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் டைட்டில் வந்து கொடுக்க தேவையில்லை. இதில் கண்டென்ட் இருக்குது தானே, அதில் கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அந்த அதில் காப்பி பண்ணதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து சேவ் இருக்குது. இதை சேவ் பண்ணி போட்டு நாங்கள் வந்து எங்களோட ப்ளாகரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா SK கிரியேட்டர் இந்த யூடியூப் சேனல் தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா இடங்களுக்கு சுற்றி காட்டுறது, மற்ற மொபைல் அன்பாக்சிங் வீடியோக்கள், அப்படி மற்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோக்கள் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். இப்போ ஜெஃப்னால வந்து சிவபூமியின் இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் அதை வீடியோ எடுத்து 2 பாட்டாக போட்டிருக்கேன். அந்த அது பார்க்கணும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ள முடியாது. ஜெஃப்னால சிவபூமியின் இடம் இருக்குது. அது என்ன மாதிரி அப்படின்னு அது மாதிரி
நெய்தலுக்கு போயிருக்கேன். நெய்தல் இது வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இவட சேனலுக்கு போய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இவட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுவேன். நீங்கள் அதில் போய் பார்த்து உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐபனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலையும் எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னு பாருங்கள். எனக்கு வந்து இதில் வந்து என்டர்வியூ இமெயில் வந்து அட்ரஸ் வந்துருக்கு. இதில் வந்து இமெயிலில் வந்து டைப் பண்ணக்கூடிய டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்கன்னா அவருக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு போஸ்ட் போடைக்கும் அவருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போய்க்கொண்டே இருக்கும். இதை நாங்கள் கீழே கொண்டே போட போகிறோம். கீழே தான் கொண்டே விட போகிறோம். அப்போ நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு இதில் HTML ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறது இதை நாங்கள் கீழே எடுத்துன்னு வந்து நாங்கள் கீழே வந்து விடலாம். உங்களை எங்கே வந்து விட போகிறீங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கீழே வந்து விடலாம். நான் வந்து லேபிளுக்கு மேலே போடுறேன், விட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு வந்து அது வந்து கீழே வந்து போயிடும். ஓகே, இப்போ மேலே அது இல்லை, எனக்கு வந்து கீழே லேபிள்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து எனக்கு அது வந்துருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செஞ்சு கொள்வது. ஓகே, இந்த ஃபீட்பர்னர் இப்போ எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபீட்பர்னர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வாராக்கில் திருப்பி உங்களோட வெப்சைட்டுக்கு வாரக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இது கட்டாயம் செஞ்சுருக்க வேணும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் SC தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling